வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் ஆஃப் லைஃப். இந்த தலைப்பு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் வாழ்க்கை எப்போ எப்படி மாறுனே சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருந்தார். என்னுடைய நண்பர் சொன்னாரு, "வீடு கட்டுறது தான் ரொம்ப கஷ்டம்" அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் கூட அவங்க அம்மா இருந்தாங்க, அவருடைய அப்பா இருந்தாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, பக்கபலமா அவங்க அண்ணன் இருந்தாரு. எங்களாலேயே வீடு கட்ட முடியல. அவ்ளோ கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது, "நீலாம் வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம்" அப்படின்னு சொன்னாரு அந்த நண்பர். ஒருவேள அந்த நண்பர் சொன்னது ஒரு மோட்டிவேஷனா கூட இருக்கலாம். அப்ப பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அப்போ லைஃப்னா என்னன்னே தெரியாது. நான் ஜாலியா திரிஞ்சுட்டு இருந்தேன். எ எதனால அந்த நண்பர் என்ன அப்படி சொன்னாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் தான் நான் உள் மனசுல ஆராய்ந்து அத யோசிச்சு பார்த்தேன். ஏன் அந்த நண்பர் நம்மள பார்த்து அப்படி சொன்னாருன்னு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல சிரமப்பட்டு, கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா, பெரியவங்க அப்பயே சொன்னாங்க, "கல்யாணம் பண்ணி பாரு, வீடு கட்டி பாரு ரொம்ப கஷ்டம்னு" சொன்னாங்க. நான் இந்த 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, கஷ்டப்பட்டு, பல சிரமங்கள் பட்டு வீடு கட்டியிருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, கல்யாணமும் பண்ணிட்டேன். ஏதோ உங்க ஆதரவால ஒரு 2 வருஷமா ஒரு ஷோரூம் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க ஆதரவு குடுக்கணும். இப்ப தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முதல் படி போயிருக்கேன். இன்னும் படிகள் படிகள் மேல போயிட்டே இருக்கணும். நம்ம ஷோரூம்ல பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய ஆஃபர்ஸும் போட்டிருக்கோம். நம்ம ஆஃபர்ஸ் வீடியோவும் போட்டிருக்கோம். நம்ம ஷோரூம்ல பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3ஆம் திருவிழா முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடிலாம் போட்டிருக்கோம். நீங்க ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். மறக்காம நம்ம திமிரி ஓப்பன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.